கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள். யாரை பார்ப்பதற்கு? இயேசுவை பார்ப்பதற்கு. அந்த காலத்திலையும் இதே கதை தான், இந்த காலத்திலையும் அதே கதை தான். காரணம், இயேசு மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு மனிதராக, ஒரு வித்தியாசமான இறைவாக்கினராக, கடவுளின் மகன் என்று எல்லோராலும் போற்றப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை காண்பதற்காக ஏராளமான மக்கள் அங்கே செல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை வெறும் கையராய் அனுப்புவது இல்லை. 2-3 நாட்கள் தொடர்ந்து தம்மை தேடி வந்த அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார், நீர் கொடுத்தார், அவர்களை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இதையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். மனிதர்கள், உயிர்கள் என்பது முதன்மையானது. அதில் அதிகமான அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை நடந்து முடிந்த பிறகு ஒரு சில நேரங்களிலே, நாட்களிலே பேசுவோம். அதை விட்டு அதன் பிறகு மறந்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு நாம் மிக முதன்மையான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி கடவுள் அதற்காகத்தான் நமக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறார். அறிவை கொடுத்தது கடவுளுடைய கட்டளையை மீறுவதற்கோ பாவம் செய்வதற்கோ அல்ல, பிறருக்கு உதவி செய்வதற்கும் சமூகத்திலே நாம் இணக்கமாக ஒன்றிணைந்து வாழ்வதற்குமாகத்தான் இந்த அறிவை கொடுத்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வகையிலே தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை ஏராளமான பேர் பின்பற்றி செல்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தைகளை பாருங்கள். அதன் பிறகு நிறைய படிப்பினைகள் வருகிறது. எடுத்த எடுப்பிலேயே சொல்கிறார், பரிசேயருடைய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் வெளிவேடக்காரர்களாக இருக்கின்றார்கள். ஒரு நாள் அவர்களுடைய அந்த வெளிவேடம் வெளிப்படும். எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இது ஒரு சரியான, தகுந்த, சிறப்பான, இன்றைக்கு தேவையான ஒரு பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? வெளிவேடக்காரர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஆண்டவரே சொல்கின்றார். அவர்கள் சட்டம் இயற்றுவார்கள், ஆனால் சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். எனவே சொல்லொன்று செயலொன்று இருக்கின்றவர்களைத்தான் ஆண்டவர் இயேசு பரிசேயர் என்று சொல்கின்றார், பரிசேயத்தனம் என்று சொல்கின்றார். ஆக இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவர்கள் பின்னே செல்லாதீர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்காதீர்கள். ஆனால் அவர்கள் தலைவர்கள் என்பதனால், அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்பதனால், அவர்கள் சொல்வதை போன்று அவருடைய அறிவுரையை கேட்டு நடங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கின்றார். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்? புளிப்பு மாவு என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வீடுகளிலே ஒரு பெரிய கலயத்திலே மாவு இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாவை புளிப்பேற்றுவதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு சிறிய புளிப்பு மாவை அதில் போடுகிறோம், புளிக்காரத்தை போடுகிறோம். அவ்வாறு அந்த சிறிய ஒரு துளி அளவான அந்த புளிக்காரம் அந்த களையத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் அது நொதிக்க வைக்கிறது. அது தகுந்த விதத்திலே உணவுக்காக அது ஏற்றதாக மாறுகிறது. அதுபோன்றுதான் அன்புக்குரியவர்களே, அது நேர்மறையாக நாம் பார்ப்பது. எதிர்மறையாக என்று சொன்னால், ஒருவர் செய்கின்ற துர்மாதிரியான விஷயம் கூட சமூகத்திலே மிக அதிகமாக, வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமாக அன்புக்குரியவர்களே, நன்மையை விட தீமைத்தான் இன்றைக்கு பரவுகிறது. இன்றைக்கு மாணவர்களை பாருங்கள். அவனுக்கு என்ன வயசு? 8வது படிக்கிறான். ஆனால் அந்த 8வது படிக்கிறவன் பாலியல் பலாத்காரம் செய்து அவன் தண்டனை பெறுகிறான். 8வது படிக்கிறவனுக்கு என்ன தெரியும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் தெரியும் என்ற வகையிலே கையளவிலே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு, அதிலே எல்லாம் இருக்கிறது. அதை பார்க்கின்றான். அதை பார்த்து அவன் கெட்டு போகின்றான். அந்த ஒரு நிலையிலே அவன் ஆளாக்கப்படுகின்றான். எனவே இந்த சிறு வயதிலேயே இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புளிக்காரம் என்பது எதிர்மறையாக எப்படி பிள்ளைகளை தாக்குகிறது. ஒரு பள்ளியிலே, இங்கே தான் நம்முடைய புதுச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, அதில் ஒரு கிறிஸ்துவர், நல்ல ஒரு துடிப்பான சமூக ஆர்வமுள்ள ஒருவர்
தலைமை ஆசிரியராக நியமிக்கப்படுகிறார். அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். எவ்வளவோ கஷ்டப்படுகின்றார். முதலிலே அவர்களுடைய தலை முடியெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்களை வெவ்வேறு விதத்திலே கேட்கின்றார். தலைமுடியை வெட்டுங்கள், கையெடுத்து கும்பிடுகின்றார், முட்டி போட்டு கெஞ்சுகிறார், அவர்களுடைய காலிலே விழுந்து கெஞ்சுகின்றார். இப்படி பலவிதமாக ஒவ்வொரு நாளும் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகள் இவர் கெஞ்ச கெஞ்ச அவன் மிஞ்ச போயிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவர் என்ன செய்திருக்கின்றார், ஒரு பையனை கூப்பிட்டு அவராகவே முடியை வெட்டி விட்டார். அடுத்த நாள் என்னது தெரியுமா? அவர் முடி வெட்ட அந்த பையனை பார்த்து மற்றவர்கள் சிரித்து விட்டார்களாம். பெற்றோர்கள் சண்டைக்கு வந்து விட்டார்கள். என்னுடைய பையனுக்கு நீங்கள் எப்படி முடி வெட்டினீங்க? இதை விட கேவலம் ஒன்றுமே இருக்காது. அது மட்டுமல்ல, அந்த பையன் என்ன செய்திருக்கிறான், மாலை வேளையிலே அந்த ஆசிரியரை, தலைமை ஆசிரியரை கத்தியால் குத்தி இருக்கிறான். அப்படி என்றால் இந்த புலிக்காரம் எந்த அளவுக்கு எதிர்மறையாக பிள்ளைகளை பாதித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்திலே எங்கு பார்த்தாலும் குடி, கஞ்சா என்ற போதைப் பொருள் இதையெல்லாம் அதிகமாக பரவி இருக்கின்ற இந்த சூழலிலே நாம் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியவில்லை. என்றைக்கு பிள்ளைகளை நாம் கண்டித்து திருத்துவது என்பதை நிறுத்திவிட்டோமோ, அவர்களை அடித்து திருத்துவது என்பதை மறந்துவிட்டோமோ, அது வேண்டாம் என்று நிறுத்திவிட்டோமோ, அன்றைக்கே எல்லாம் கெட்டு குட்டி செவராக போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த புலிக்காரம் என்பது இப்படித்தான் இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். இந்த வெளிவேடம் மட்டுமல்ல, தீமையானது எவ்வளவு வேகமாக பரவுகிறது, எவ்வளவு அதிகமாக அது இருக்கிறது. குடித்தால் சாவார்கள் என்று தெரியாதா? அல்லது கொலை செய்தால் அவர்கள் சிறைக்கு போவார்கள் என்று தெரியாதா? போதை மருந்து சாப்பிட்டால் அவர்களுடைய உடலுக்கு கேடு என்று தெரியாதா? தெரியும். தெரிந்தாலும் கூட அதனுடைய பாதிப்பு என்பது அந்த அளவுக்கு அழுத்தமாக, ஆழமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தீமையான புலிக்காரத்தை நாம் கவனத்தில் நிறுத்த வேண்டும். நன்மையானது நம்மை பாதிக்கிறது என்று சொன்னால் அது மிகவும் நல்லது. அதுதான் இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல் என்று சொல்கின்றார்கள். ஆனால் தீமையானது நம்மை பாதிக்கிறது என்று சொன்னால் அதுதான் கெடுமதி என்று சொல்லக்கூடிய, நம்மை கெடுக்கக்கூடிய வழியாக இருக்கிறது. இந்த ஒரு தீயதை, நம்மை கெடுக்கக்கூடிய வழிகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் இந்த கவனத்திலோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அறிவுரையாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே நாம் நினைப்பது போன்று எல்லாம் நல்லது என்று நினைக்க வேண்டாம். அந்த நல்லது என்று தோன்றுகின்ற வகையிலேயும் கூட தீமையை நாம் பார்க்க முடியும். அந்த தீமை நம்மை தாக்காமல், நம்மை அழிக்காமல், நமக்கு தீமை விளைவிக்காமல், சமூகத்திற்கு நன்மை கொடுக்கின்ற நல்ல பிள்ளைகளாக, நல்ல மக்களாக நாம் இருக்க, இறையாட்சியின் மதிப்பீடுகளை பின்பற்ற ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். ஆமென்.